கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியன் ஜான் ஸ்ரீநாத். இந்த நாளிலும் சிலுவை குறித்து சுருக்கமாக சில காரியங்களை பார்ப்போம். தினமும் உங்கள் சிலுவையை சுமந்து செல்லுங்கள். லூக்கா 14:27 தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான் என்று வாசிக்கிறோம். இவை இயேசு கிறிஸ்துவின் வலிமையான மற்றும் தீவிரமான வார்த்தைகள். அவரை பின்பற்றுவது சாதாரணமாக நடப்பதல்ல, அது ஒரு அர்ப்பணிப்புள்ள தினசரி முடிவு. உங்கள் சிலுவையை சுமப்பதென்பது பிரச்சனையை சகிப்பதை விட மேலானது. அது கடினமானதாகவோ அல்லது அதிக விலை கொடுக்க வேண்டியதாகவோ இருந்தாலும் தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தெரிந்தெடுப்பதாகும். இயேசுவின் காலத்தில் சிலுவை தியாகம், பாடு மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பை குறித்தது. எனவே நம் சிலுவையை சுமக்க அவர் நம்மை அழைக்கும் போது அவர் நம்மை இவ்வாறு அழைக்கிறார்: நம்முடைய சொந்த திட்டத்தை கைவிட்டு தேவனுடைய திட்டத்தை நம்புங்கள். கஷ்டத்திலும் விசுவாசமாக இருங்கள். சுகபோகத்தை விட கீழ்ப்படிதலை தேர்ந்தெடுங்கள். உண்மை விரும்பப்படாததாக இருந்தாலும் அதற்காக நில்லுங்கள். சிலுவையை சுமப்பதென்பது வாழ்க்கையை இழப்பதல்ல, அது கிறிஸ்துவில் உண்மையான வாழ்க்கையை கண்டடைவதாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்வை முன்வைக்கிறது. நாம் நம்முடைய சொந்த வழியை பின்பற்றுவோமோ அல்லது இயேசுவை பின்பற்றுவோமோ? அர்ப்பணிப்பின் பாதை நோக்கத்திற்கும் தியாகத்தின் பாதை நித்திய வெகுமதிக்கு வழிவகுக்கிறது என்பதை சிலுவை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்று எந்த சிலுவையை சுமக்குமாறு தேவன் உங்களை கேட்கிறார்?